அகலிகையைச் சேர்த்தபின் ராமன், இலக்குவன், விஸ்வாமித்திரர் மூவரும் கௌதம முனிவரின் ஆசிரமத்தை அடைந்ததும் முனிவர் அவர்களை வியந்து உபசரித்தார். வணக்கம் நண்பர்களே. முந்தைய பாடலில் கருணை கடலாம் எங்கள் ராமபிரான் கல்லாய்க் கிடந்த அகலிகைக்குச் சாப விமோசனம் அளித்து அவளை பழைய கோதையின் வடிவுக்கு மீட்டு, அன்னை, நீ சென்று உன் கணவரான கௌதம முனிவரை வழிபடு, வருந்தாதே என்று கூறி வழி அனுப்பி வைத்தார். ராமனின் இந்த தெய்வீக தொடுதலால் அகலிகை மீண்டும் தன் மனித வடிவத்தை அடைந்து முனிவர் கௌதமனை நாடிச் சென்றாள். அவள் முன்னால் செல்ல எங்கள் கோசலை மைந்தனும் இளவல் இலக்குவனும் மெய்ஞானி விஸ்வாமித்திரரும் தொடர்ந்து மிதிலையின் புறமதிலை நோக்கி பயணப்பட்டனர். அந்த பயணத்தின் இடையே கௌதம முனிவர் தவமிருக்கும் ஆசிரமத்தை அவர்கள் மூவரும் அடைந்தனர். அந்த அற்புத நிகழ்வைத்தான் கம்பர் இந்த பாடலில் நமக்கு கண்முன் கொண்டு வந்து நிறுத்துகிறார். அருந்தவன் உரையுள் தன்னை அணையவர் அணுகலோடும் விருந்தினர் தம்மை காணா மெய்முனி வியந்த நெஞ்சன் பரிந்து எதிர்கொண்டு புக்குடட் கடன்முறை பழுதுராமல் புரிந்தபின் காதி செம்மல் புனிதமா தவனை நோக்கி அருந்தவன் உரையுள் தன்னை அநேகவர் அணுகலோடும். ஆம், உலகமே போற்றும் அரும்பெரும் தவத்தைச் செய்த கௌதம முனிவர் எங்கே தவமிருந்தாரோ அந்த அமைதி தவழும் ஆசிரமத்தை சாட்சாத் ஸ்ரீராமபிரானும் தம்பி இலக்குவனும் வழிகாட்டியான விஸ்வாமித்திர மாமுனிவரும் நெருங்கிச் சென்றனர். அவர்களுடைய புனித பாதங்கள் அந்த வனப்பகுதியை தொட்ட வேளையில் காலம் ஒரு கணம் ஸ்தம்பித்து நின்றது போல ஒரு உணர்வு. விருந்தினர் தம்மை காணா மெய்முனி வியந்த நெஞ்சன் எல்லையற்ற ஞானம் கொண்ட மெய்முனிவரான கௌதமர் தன் ஆசிரமத்தை நோக்கி வரும் இந்த மூவரையும் கண்டார். ஒரு கணம் அவர் கண்கள் கண்ட காட்சியை அவரது நெஞ்சம் நம்ப மறுத்தது. யாரை பார்ப்பதற்கு, யாரிடமிருந்து ஆசி பெறுவதற்கு தேவர்களும் தவயோகிகளும் ஏங்கிக் கிடப்பாரோ அந்த கோசலராமனை அவனது தம்பியோடு தன் ஆசிரம வாயிலில் விருந்தினராக கண்டார். யார் இவர்? ராமன் ஒரு ராஜகுமாரன் என்று அவர் அறியாதவர் அல்ல. ஆனால் இந்த இளவரசர்கள் ஏன் இங்கு? யார் இவர்கள்? இவர்களை வரவேற்க நான் செய்த தவம் யாதோ என்று அவரது நெஞ்சம் வியப்பால் விம்மியது. அகலிகையை மீண்டும் அவர் கண்ட மகிழ்ச்சி ஒருபுறம், இத்தகைய தெய்வீக விருந்தினர்களை கண்ட ஆச்சரியம் மறுபுறம். பரிந்து எதிர்கொண்டு புக்கு கடன்முறை பழுதுராமல் அந்த வியப்பும் மகிழ்ச்சியும் நிறைந்த மனதுடன் கௌதம முனிவர் சற்று கூட தாமதிக்கவில்லை. ஆஹா, என்ன பேரு, என் ஆசிரமமா இது என்று உள்மனதில் மகிழ்ந்து அன்போடும் பரிவோடும் ஓடிச் சென்று அவர்களை எதிர்கொண்டு அழைத்தார். பண்டைய தமிழர்களின் விருந்தோம்பல் கலாச்சாரம் எவ்வளவு உன்னதமானது என்பதற்கு கம்பரே சாட்சி. விருந்தினர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், உபசரிக்கும் முறைகள் எதிலும் ஒரு சிறிய குறை கூட இல்லாமல் பழுதுராமல் மிகச் சிறப்பாக செய்து முடித்தார். நீராடச் செய்து உன்னதமான கனிகளாலும் கிழங்குகளாலும் பருக இனிய நீர்நிலைகளாலும் அவர்களை உபசரித்து அவர்களுக்கு தகுந்ததோர் இருப்பிடத்தை ஏற்பாடு செய்தார். புரிந்தபின் காதி செம்மல் புனித மா தவனை நோக்கி, இப்படி விருந்தோம்பல் சடங்குகள் அனைத்தும் முழுமையாக மனநிறைவுடன் கௌதம முனிவரால் செய்யப்பட்ட பிறகு அந்த காதி மன்னனின் தவச்செல்வமாகிய விஸ்வாமித்திரர், தவத்தால் தூய்மையடைந்த அந்த புனித முனிவர் கௌதமரை நோக்கி பேசத் தொடங்கினார். ஆம், இதுவரை ராமபிரானின் அருளால் நிகழ்ந்த தெய்வீக நிகழ்வுகள் பற்றி தான் கூறப்போகும் செய்திக்கான அத்தாட்சியாக கௌதமரின் மன அமைதியை உறுதிப்படுத்திய பின் விஸ்வாமித்திரர் தன் உரையாடலை தொடங்கினார். அடுத்த பாடலில் அக்காட்சியை நாம் காண்போம். கௌதம முனிவரின் விருந்தோம்பல் வெறும் சடங்காக இல்லாமல் அன்பு நிறைந்த ஒரு பேராக, பெரும் தவத்தின் பலனாகவே விளங்கியது அல்லவா? அந்த உணர்வுடன் விஸ்வாமித்திரர் தொடங்கப் போகும் உரையாடலுக்காக காத்திருப்போம்.